இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாலிடிக்ஸை என்டர்டைன்மெண்ட், அதாவது ஒரு கேளிக்கையா பார்த்துட்டாங்க. ஓட்டு போடுறது வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்யறது, திட்டங்கள் வகுக்கிறது அப்படிலாம் அவங்க கருதல. ஒரு கேளிக்கையா, ஒரு ஃபன் மாதிரி ஏதாவது ஒரு தடவை போயிட்டு பட்டனை எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து லைக் பட்டன் அழுத்துவோமோ அதே மாதிரி போயிட்டு ஓட்டு மிஷினில் விசிலுக்கு பக்கத்தில் பட்டன் அழுத்திட்டு வந்துட்டாங்க. அதோட விளைவுகள் என்ன என்ன நடக்கும்? ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கிணறு இருக்கும், ஒரு பழைய கிணறு இருக்கும், மக்கள்லாம் அதில் தான் தண்ணி குடிப்பாங்க, மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிணறு. அதில் போயிட்டு எல்லாரும் மக்கள், அந்த கிராம மக்களே அதில் தான், ஊர் மக்களே அதில் தான் தாக்கத்தை தீர்த்துப்பாங்க. ஆனால் திடீர்னு வந்து ஒரு ஃபவுண்டைன், ஒரு செயற்கையான நீர்வீழ்ச்சி வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஊருக்கு மத்தியில். அது வந்து அந்த தண்ணி ஊற்றும், அதில் லைட்லாம் போட்டு ஒரு அலங்காரமாக இருக்கும். இப்போ மக்கள் அதைக்கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது கூட தான் அதுதான் ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படும். ஆனால் அப்படி அது கவர்ச்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பக்கத்தில் ஓட்டு போட்டு அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுக்குற கிணறோட நிலைமை என்ன? எதை ரிஜெக்ட் பண்ணிட்டு எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது இல்லைங்களா? நான் சொல்கிறது வந்து பொதுவானது. கவர்ச்சிக்குன்னு நீங்கள் இரையாயிட்டோம் அப்படின்னா எது ரியல் விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்படி வந்து நம்ம இளைஞர்களை குறை சொல்லணும்னு முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு முந்தின தலைமுறையினர் வந்து அவங்களுக்கு இதுதான் அரசியல், இப்படி தான் இருக்கணும். உதாரணத்துக்கு என்னுடைய பையனே வந்து என்கிட்ட விஜய்க்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா பசங்க கூட விளையாடும் போது விஜய்க்கு தான் எல்லாரும் கேட்குறாங்க, அதனால விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது நம்ம சொல்கிறோம், இல்லை அரசியல்னா வேற, சினிமானா வேற, அரசியல்னா இதெல்லாம் செய்யணும் அவன் அளவுக்கு நம்ம சொல்கிறோம். இப்படிலாம் இருக்கு அதில் விஷயம். சினிமானா அப்படி கிடையாது, அது வந்து ஒரு கவர்ச்சி, டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு எல்லாரையும் ஈர்த்தரலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சொல்ல முடியாமல் இந்த பசங்க கேட்குறாங்க. எல்லா பேரண்ட்ஸும் சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ பசங்க கேட்குறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பையன் வந்து சின்ன பையன், என் தலைமையில சத்தியம் பண்ணு, நீ வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க. சரி, பையனுக்கு சத்தியம் பண்ணிட்டேனே அப்படின்றதுக்காக நான் போய் போட்டு வந்துட்டேன், ஒரு தடவை தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இது மாதிரிலாம் வந்து நடக்கும்போது அது வந்து இந்த தேர்தல் வந்து திமுக மிஸ் பண்ண இடம், அதிமுக மிஸ் பண்ண இடம் இதுதான். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எல்லாமே அவங்களுக்கு மேலே நடந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி பல பேர் வந்து மனம் உடைஞ்சி வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க, பல பேர் அழுகுறாங்க. அவங்களுக்கு ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத அதை புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் எல்லாருக்கும் இதாகலை.